இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமக சீரியலோட ஏப்ரல் 11 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சொல்லியிருந்தேன்ல, சீரியல்னா ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். அது இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ல ஒரு ப்ராப்ளம் சரியான மாதிரி இல்லை, சீரியல் முடிஞ்ச மாதிரி இல்லை. அதான் அடுத்த ப்ராப்ளம்ல இருக்கு, அதான் குழந்தை மேட்ரு. 5 மாதம் ஆகி என்ன குழந்தை வயிறு பெருசாகவே இல்லை, தெரியவே இல்லை குழந்தை இருக்கிறது மாதிரியே. நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்த உடனே ஒரு பிட்டப் போட, அது ஈஸ்வரி கண்ணில் பட பதட்டமா வரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சந்தேகம் வருது, இவ பிரெக்னண்டா இல்லையோ அப்படின்ட்டு. ஆனா அவங்க பொண்ணு சித்ரா கண்டிப்பா அவ பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா. அதான் பெரியமா கூட போயிட்டு தானே இருக்கிறாங்க. எப்படி அவங்க பெரியமா போய் சொல்லுவாங்க? கண்டிப்பா பெரியமா உண்மை தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இந்த மேட்டர்ல எனக்கு என்னமோ டவுட்டா தாண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு இருக்க. என்ன நடக்க போகுதுன்ட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் அடுத்தடுத்த எபிசோடாவே இருக்க போகுது. மாட்டிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கண்மணி வேற வந்திருக்கிறா, அதை வச்சு கொஞ்சம் சீரியலை மூவ் பண்ணுவாங்க வித்தியாசமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, இது பெரிய இஷ்யூவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எப்படியே சமாளிச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன நினைக்கிறீங்க? மாட்டிக்கிட்டு மறுபடியும் தண்டனைக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வெளியே உட்கார வச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அதாவது நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.